மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இன்னைக்கு நாட்டுல கார்பரேட்டுகளுக்கு கொடுத்த பல லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணிருக்கு. ஆனா இங்க ஒரு விவசாயி ஒரு 50,000 ரூபாய் கடன் கட்டலன்னா அந்த விவசாயி பூச்சி மருந்த குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தள்ளப்படுறான். இதுதான் உங்க பாஷையில தேச நலன் கருதியா மிஸ்டர் அன்புமணி? இடஒதுக்கீடு வேணும், நாங்கள் தான் இடஒதுக்கீடை பெற்று கொடுத்தோம், நீங்களே பெற்று கொடுத்தீங்க. 25 பேர் செத்து போனான். அவங்க செத்து போன அந்த பிணங்களை வச்சு அரசியல் செஞ்சாரு அவங்க அப்பா. ராமதாஸ் குடும்பத்துல யாரும் செத்து போல. ஆனா அன்னைக்கு இதுக்காக செத்து போன குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியல. பாதிக்கப்பட்டவன் பெரும்பாலான நீ யார வச்சு அரசியல் பண்றியோ அந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். ஆனா ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்கு எதிராக போராடுற, ஆனா அந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் வேணும்னு சொல்லி அதற்கு ஆதரவா இருக்கக்கூடிய பாஜக கூட போய் கூட்டணி வைக்கிற உன்னையெல்லாம் என்னன்னு சொல்றது? இவங்க சொல்ற இடஒதுக்கீடு போராட்டத்துல 25 பேர் பலியாகி அவர்களின் பிணத்தின் மீது ஆரம்பித்த கட்சி பாமக. அப்படிப்பட்ட கட்சி ஆரம்பிச்சாக்க என் குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்படி நீங்க எப்படி நீங்க கடைசியில உங்க மகனே கொண்டு கட்சி தலைவர் ஆக்கி உங்க கட்சியை குடும்ப கட்சி ஆக்கி விட்டீங்க. கடைசியில உங்க மகனுடைய ஆசைக்காக இந்த கட்சியை அஸ்தமனமும் ஆக்க போறீங்க. இதெல்லாம் மகனுடைய ஆசைக்காக செஞ்சுட்டு நீங்க மேடையில உற்சாகம் இல்லாம இருந்தா மூஞ்ச தூக்கி வச்சா மிஸ்டர் ராமதாஸ், உங்க கட்சி முடிஞ்சு போச்சு. ராமதாஸ், அன்புமணி அவர்களே, அண்ணாமலையை நம்பி எல்லாம் போயிடாதீங்க. அவன் மொத்தமா முடிச்சு விட்டுருவான். அன்புமணிக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கே தெரியாம கேமரா வச்சிருவான், சந்தி சிரிக்க அடிச்சிருவான். எடப்பாடி பழனிசாமியாவது கேஸ் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டான்னு சும்மாவாவது ஒரு பக்கம் நிக்கிறாரு. அவரை கூட ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். நீ ஆண்ட பரம்பரத்தை வசனம் பேசிட்டு ஒரு வழக்குக்கு பயந்துகிட்டு நீ அந்த பக்கத்து கூட்டணி போறன்னா என்னன்னு சொல்றது? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ எதிர்பார்த்தது போல பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட இணைந்து விட்டது அப்படின்னு பாமக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் ஸ்டேஜில் ஏறி ரொம்ப புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறார். ஆனா எதிர்பாராததுக்கு விரோதமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க அதை விமர்சிக்கிறாங்க. நிறைய பேர் நான் நினைச்சேன்னா அதிமுக அப்செட் ஆகும்னு நினைச்சேன். பார்த்தா பாமக காரங்க அப்செட் ஆகுறாங்க. நான் கட்சியிலிருந்து விலகி கொள்கிறேன் என்று சமூக ஊடகங்கள்ல பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ராமதாஸ் மேல ரொம்ப விசுவாசம் கொண்டவர்கள், அன்புமணியை சின்னையான்னு அன்போடு அழைத்தவர்கள் திருதப்படி வெளியே போறது என்ன காரணம்? என்ன காரணம்னா பாஜகவுடைய கூட்டணியை பாமக கட்சிக்காரங்களே ஏத்துக்கல. நேற்று இந்த பாஜக பாமக இடையேயான கூட்டணி சம்பந்தமான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்குமே நம்ம பாமக அதிமுக கூட கண்டிப்பா கூட்டணிக்கு போயிடும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பாமக காரர்களே நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமானவங்க நம்மளை அதாவது நம்ம கிட்ட போன் மூலியமா தம்பி என்னப்பா இந்த மாதிரி ஆச்சு என்னப்பான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க அதிமுக கூட உங்க கட்சி போவாதீங்க, பாஜக கூட தாங்க போவோம். அதிமுக கூட போகணும்னு சொல்லி உங்க கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் நினைக்கிறாப்படி. ஆனா ராமதாஸோடைய மகனாக இருக்கக்கூடிய இன்னைக்கு உங்க கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட தான் போகணும் அப்படிங்கிறாப்படி. அப்படி இருக்கும் பொழுது ராமதாஸ் என்னதான் நினைச்சாலும் ஒரு கட்டத்துல ராமதாஸ் தான் மகனான அன்புமணியினுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவாரு. கண்டிப்பா பாஜக கூட தான் பாமக கூட்டணி போவோம் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன். அப்ப கூட அப்படிலாம் நடந்தாக்க நம்ம இந்த பாமகவுக்கு ஓட்டு கேட்கறத விட்டுறணும்பா. நம்ம ஒண்ணு ஓட்டு போட்டாக்க உதயசூரியனுக்கு போடணும், இல்லைன்னா ரெட்டலைக்கு போட்டு போயிடணும். இந்த வீணா போன தாமரை கூட எவன் கூட்டணி வைக்கிறான்னா அவன் கூட நம்ம
ஓட்டே போடக்கூடாது. இது பாமக காரங்களே சொல்றாங்க. அல்டிமேட்டா இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தை சேர்ந்த தீவிரமான இருக்கக்கூடிய ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரரு அவரை சந்திச்ச, ஆனா என்னண்ணே அப்படின்னு, எப்பா பாமக கட்சி அடகுக்கு போயிருச்சுப்பா, அந்த கட்சிக்கு இனிமே நாங்க ஏன்பா ஓட்டு போட போறோம், நாங்கெல்லாம் காலையிலே பேசிட்டோம்ப்பா, எங்க ஊரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து பேசிட்டு எல்லாரும், டேய் நம்ம கட்சி அடகுக்கு போயிருச்சுடா, நம்ம கட்சிக்கு இனிமே நம்ம எவனும் ஓட்டு போட வேணாம்டா, நாம உதயசீரனுக்கோ ரெட்டலைக்கோ அவனுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு போங்கடா, இவன் அப்பனும் மகனும் சேர்ந்து கட்சியை ஒண்ணுலாமாக்கி விட்டானுவ. அப்படி இந்த பாமகவை சேர்ந்த ஒரு கிராமத்துல தீவிரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தலையில அடிச்சுட்டு புலம்பிட்டு போறாருன்னு. இல்ல இப்போ எனக்கு என்னன்னா ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதல்ல நடந்தது. அதுல அதிகாரத்தை ராமதாஸுக்கு ஒப்படைக்கிறாங்க. கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் மகிழ்ச்சியா போனாங்க. ஆனா மறுபடியும் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துறதா இருந்தது. அப்புறம் ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். எதனால அதை ரத்து பண்ணாங்க, என்ன நடந்தது உள்ள அதுக்குள்ள? என்ன நடந்ததுன்னா, அன்புமணிக்கு பாஜக கூட தான் கூட்டணிக்கு போகணும்னு ஒரு ஆசனை. ஏன் அப்படின்னா, அதிமுகவை விட இந்த அண்ணாமலை கோஷ்டி நாங்க பணம் அதிகமா தரோம். ஒண்ணு, டேய் அன்புமணி அவர்களே, அண்ணாமலையை நம்பி எல்லாம் போயிடாதீங்க, அவன் மொத்தமா முடிச்சு விட்டுருவான். அன்புமணிக்கு ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கே தெரியாம கேமரா வச்சிருவான், சந்தி சிரிக்க அடிச்சிருவான். ஆனா என்னன்னா, இப்ப அன்புமணி ஏன் அந்த பக்கம் போறாருன்னா, ஒண்ணு சிபிஐ வழக்கு, அது உங்களுக்கே தெரியும், கேஸ் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமியாவது கேஸ் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டான்னு சும்மாவாவது ஒரு பக்கம் நிக்கிறாரு, அவரை கூட ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். நீ ஆண்ட பரம்பரத்தை வசனம் பேசிட்டு ஒரு வழக்குக்கு பயந்துகிட்டு நீ அந்த பக்கத்து கூட்டணி போறேன்னா என்னன்னு சொல்றது? அடுத்தது, இந்த அன்புமணி ராமதாஸ் இணையமைச்சர் கேட்டதாக ஒரு தகவல் இருக்குங்க. இணையமைச்சர் மத்திய, அதாவது ஒன்றிய இணையமைச்சர் ஏதாவது ஒரு துறைக்கு கேட்டதாக ஒரு தகவல். இது அதையும் அண்ணாமலையும் எல்முருகனும் கண்டிப்பாக வாங்கி தருகிறோம் அப்படின்னு சொல்லி வாய்மொழியால ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில அன்புமணி ராமதாஸ்க்கு மட்டும்தான் பாஜகவுக்கு கூட்டணி போகணும் அப்படிங்கிற இதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. இது அவருடைய விருப்பம் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருக்கும் விருப்பம் இல்ல. ராமதாஸ்கே முதல்ல பெருசா விருப்பம் இல்ல. நானும் பார்த்தேன், அந்த மேடையில பார்க்கும்போது ராமதாஸ் உற்சாகமே இல்லாம இருந்தார். ரொம்ப பாவம் போல, ஒரு வயசான ஒரு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு ரோட்ல வர்றவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப பரிதாபமா இருந்தது. எனக்கு அவருக்கு உடன்பாடு இல்லாம தூக்கி போய் உட்கார வச்சுட்டாங்களோன்னு தோணுச்சு. அண்ணா அதெல்லாம் சும்மான, இந்த சமயத்துல நீங்க கேட்ட கேள்விக்கு இவர் இருக்காப்புல இல்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாப்புல இல்ல ராமதாஸ்க்கு, அததான் சொல்லணும்னு தோணுது. ஆனா நாகரிகம் கருதி அதை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கட்சி ஆரம்பிச்சாக்க என் குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க, அப்படி நீங்க எப்படி நீங்க கடைசியில உங்க மகனே கொண்டு கட்சி தலைவர் ஆக்கி உங்க கட்சியை குடும்ப கட்சி ஆக்கி விட்டீங்க. கடைசியில உங்க மகனுடைய ஆசைக்காக இந்த கட்சியை அஸ்தமனமும் ஆக்க போறீங்க. இதெல்லாம் மகனுடைய ஆசைக்காக செஞ்சுட்டு நீங்க மேடையில உற்சாகம் இல்லாம இருந்தா அண்ணன், மூஞ்ச தூக்கி வச்சா அண்ணன், மிஸ்டர் ராமதாஸ் உங்க கட்சி முடிஞ்சு போச்சு ராமதாஸ். இவங்க சொல்ற இடஒதுக்கீடு போராட்டத்துல 25 பேர் பலியாகி அவர்களின் பிணத்தின் மீது ஆரம்பித்த கட்சி பாமக. அப்படிப்பட்ட கட்சியை நீங்க என்னென்னமோ கதையெல்லாம் கொடுத்து அந்த கட்சியை வளர்த்து வச்சீங்க. ஆனா அந்த கட்சியை உங்க மகன் ஒண்ணுமே மாக்கிட்டாரு. உங்க மகன் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்க துணை போயிட்டு மேடையில போய் நீங்க சோகமா இருந்தானே, வருத்தமா இருந்தானே, முடிஞ்சது தானே. இல்ல இப்போ அவரு அன்புமணி என்ன சொல்றாரு, அவர் மோடி அமர்ந்திருக்கின்ற மேடையில் வைத்தே சொல்றார், நாட்டின் நலன் கருதி, தமிழ்நாட்டின் நலன் கருதி நான் இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாட்டை மாத்தி 2 கட்சிகள் ஆட்சி செய்து சீரழிச்சிட்டாங்க, ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நான் இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே 10 வருஷமா அந்த கூட்டணியில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேச நலன் கருதி, நம் தமிழகத்தின் நலன் கருதி. காங்கிரஸ் ஆட்சியில 9% மேல இருந்த பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு 3% வந்துருச்சு. இதுதான் நாட்டின் நலனா? இதுதான் தேசத்தின் நலனா? ராணுவத்தை வச்சு இவனுங்க கொஞ்ச நஞ்ச அரசியல பண்ணல. அத காஷ்மீருடைய முன்னாள் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக்கே அங்க நடந்த தாக்குதலை பத்தி நரேந்திர மோடிக்கு தெரியும், நான் சொன்ன கேட்கல, வெளியே சொல்லாதன்னு சொன்னாரு. இவர்கள் தான் நாட்டின் நலன் கருதி செய்யக்கூடியவர்களா? அடுத்தது கொரோனா காலகட்டத்துல
இவங்களுடைய கையாலாகாத தனத்தால மக்கள் எத்தனை பேர் செத்து போனாங்க. அந்த சமயத்துல கூட இவர்களுடைய கூட்டாளி கம்பெனிகள் நல்ல விலைக்கு போகணும்னு சொல்லி அந்த கம்பெனிக்காரன் கூட இன்னைக்கு தேர்தல் நிதி பத்திரம் மூலியமா பாஜகவுக்கு பல கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நாட்டுல ஜிஎஸ்டி இந்த பிரச்சனை, வரி பிரச்சனைனால எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான சிறு குறு கம்பெனி நடத்தணும்னா அந்த தொழிலே வேணாண்டா அப்படின்னு இழுத்து மூடிட்டு போயிட்டான். இன்னைக்கு அவன் என்ன வேலை செய்யறான்னு தெரியல. பல பேரினுடைய வாழ்வாதாரத்தை, வேலை வாய்ப்பை இந்த ஜிஎஸ்டி பறிச்சிச்சு. இவர்கள் தான் தேச நலனை பாதுகாக்கிறவர்களா? அடுத்தது பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் சிலிண்டர் விலை, விவசாயிகள் தலைநகரத்துல தலையில அடிச்சுக்கிட்டு வருஷ கணக்குல போராடுறாங்க. இப்படியெல்லாம் ஒரு சூழலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாட்டுல கார்பரேட்டுகளுக்கு கொடுத்த பல லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணிருக்கு. ஆனா இங்க ஒரு விவசாயி ஒரு 50,000 ரூபாய் கடன் கட்டலன்னா அந்த விவசாயி பூச்சி மருந்த குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தள்ளப்படுறான். இதுதான் உங்க பாஷையில தேச நலன் கருதியா மிஸ்டர் அன்புமணி? அடுத்தது தமிழகத்துக்கு இப்ப நடந்த வெள்ள நிவாரணம் மிஸ்டர் அன்புமணி ரொம்ப வருஷம் கிடையாது, ரொம்ப மாசம் கிடையாது, அதாவது சமீபத்துல நடந்த இந்த கனமழையினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம ஸ்டேட்டினுடைய மக்களுக்கு தமிழகத்துல இருந்து போன பணத்துல எங்களுக்கு நிவாரணமா குடியான்னு கேட்டோம். ஒத்த ரூபாய் கூட கொடுக்கல மிஸ்டர் அன்புமணி, ஒத்த ரூபாய் கூட கொடுக்கல. இதெல்லாம் தாண்டி நரேந்திர மோடியோடைய குஜராத்ல நடந்ததுக்கு இவனுங்க பணம் தள்ளி கொடுத்தானுங்க. ஆனா சீண்டி கூட பார்க்கல. இந்த பணத்தை கேட்டதுக்கு அதுக்கு கூட நம்ம ஸ்டேட்டை சேர்ந்த அமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி கேட்டாரு, உங்க அப்பா வீட்டு காசையா நாங்க கேட்கிறோம், எங்க காசை தான் நான் கேட்கிறேன்னு. நம்ம தமிழக அரசு இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமா 6,000 ரூபாய் கொடுத்தத பிச்சை காசுன்னு சொல்லுது. இவர்கள் தான் நமது தமிழகத்தின் நலன் கருதியவர்களா? இப்ப இதெல்லாம் உள்ளடக்கிதான் நீ தேச நலனுக்காக போற, தமிழக நலனுக்காக போறன்னு எதுக்கியா உருட்டுற? யாருக்கிட்ட உருட்டுற? அடுத்தது இன்னொரு வார்த்தை கேட்டீங்க, நல்ல கேள்வி ஒண்ணு கேட்டீங்க. என்ன கேள்வி? மாற்றம் முன்னேற்றத்துக்காக தான். அந்த ஒரு இது ஒண்ணு பார்த்தேன், ஒரு காமெடி ஒண்ணு பார்த்தேன், கோபி சுதாகர் காமெடி ஒண்ணு பார்த்தேன். அததான் சொல்லணும்னு தோணுது. மாற்றம்னா இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போறது, முன்னேற்றம்னா இன்னொரு கட்சிக்கு ஆனா முன்னேற்றம். அடுத்தது யாரு? என் பேர் அன்புமணி. இது எனக்கான முன்னேற்றம், இது உங்களுக்கான முன்னேற்றம் இல்ல. மாற்றம் கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது, இதனால அந்த கட்சிக்கு முன்னேற்றமோ இல்லையோ எனக்கு முன்னேற்றம். இப்படிங்கிறது தான் இந்த அன்புமணியோடைய கொள்கை கோட்பாடுன்னு சொல்ற. இல்லனா என்எல்சிக்கு எதிராக நீ போராடுற, பாதிக்கப்பட்டவன் பெரும்பாலான நீ யார வச்சு அரசியல் பண்றியோ அந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். ஆனா அந்த என்எல்சியை கையில வச்சிருக்கக்கூடிய, அந்த என்எல்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பாஜக கூட போய் கூட்டணி வைக்கிற. ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்கு எதிராக போராடுற. ஆனா அந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் வேணும்னு சொல்லி அதற்கு ஆதரவா இருக்கக்கூடிய பாஜக கூட போய் கூட்டணி வைக்கிற. உன்னையெல்லாம் என்னன்னு சொல்றது? அதாவது உன்னையெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு தெரியல. ஒன்னே ஒண்ணு, ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இடஒதுக்கீடு வேணும், நாங்கள் தான் இடஒதுக்கீடை பெற்று கொடுத்தோம், நீங்களே பெற்று கொடுத்தீங்க. 25 பேர் செத்து போனான். அவங்க செத்து போன அந்த பிணங்களை வச்சு அரசியல் செஞ்சாரு அவங்க அப்பா. ராமதாஸ் குடும்பத்துல யாரும் செத்து போல. ஆனா நீங்க ராமதாஸ் குடும்பத்துல இருக்கவங்க தான் 1.5 கோடி ரூபாய் காட்டுல போறாங்க. ஆனா அன்னைக்கு இதுக்காக செத்து போன குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியல. இப்படி எல்லாம் இடஒதுக்கீடு வேணும், சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்ற நீங்க, இடஒதுக்கீடே கூடாது, சாதிவாரி கணக்கெடுப்பே கூடாதுன்னு சொல்ற பாஜக கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே, உங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? இல்ல அவர் என்ன சொல்றாரு, 10 ஆண்டுகளாக நாடு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குது, நாங்களும் 10 ஆண்டுகளா அவங்க கூடயே இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு சூழல்ல ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊழலற்ற ஆட்சின்னு ஒரு உதாரணத்தையும் சொல்றாரு. முன்னெல்லாம் நான் டெல்லிக்கு போகும்போது அங்க அரசியல்வாதிகள் 10% இருப்பாங்க, 90% லாபியிஸ்டுகள் இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு போனோம்னா அரசியல்வாதிகள் மட்டும் தான் இருக்கிறாங்க, லாபியிஸ்டுகளே இல்ல. மோடி எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாரு, ஊழலை ஒழிச்சிட்டாருன்னு சொல்றாரு. இல்ல அதை ஏற்க முடியாது இருக்குது தானே? நரேந்திர மோடி ஊழலை ஒழிச்சிட்டாருன்னா ரஃபேல் சம்பந்தமாக காங்கிரஸ் ஆட்சியில போடப்பட்ட ஒப்பந்தத்துக்கும் அதன் அடிப்படையில் உள்ள விலைக்கும் இப்ப பல மடங்கு விலை அதிகமாயிருக்கே, இதுக்கு என்னையா காரணம், இந்த பணம் எங்கேயா போச்சுன்னு கேட்டதுக்கு அது சம்பந்தமான ஃபைல் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாரு. இவர் தான் ஊழலை ஒழிக்க வந்தவரா மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ். அடுத்தது ஹிடன்பர்க் நிறுவனம் சொன்னிச்சு, இவர்கள் எல்ஐசிங்கிற பேர்ல, இன்சூரன்ஸ் பாலிசிங்கிற பேர்ல 8,000 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு சொன்னிச்சு. அப்படிப்பட்ட நரேந்திர மோடி வாழாக்கள் தான் ஊழலை ஒழிக்க வந்தவரா மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ். அடுத்தது PM கேர் அப்படின்னு இந்த கொரோனா காலகட்டத்துல அதே செத்துக்கிட்டு இருந்தான், வாழ்வோமா முடியாதா
நம்மளால உயிர் தப்பிக்க முடியுமா? சோறு கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? காசு கிடைக்குமா? என்னடா பண்றது? எந்த பக்கமும் போக முடியலையே அப்படின்னு பிடிக்கி நிக்கக்கூடிய மக்களை பகடகாயா பணயமா வச்சு இந்த மக்களை காப்பாத்துற பணம் கொடுங்க அப்படின்னு பிஎம் கேர்னு ஒரு விஷயத்துல பணம் வாங்கினாரு. அந்த பணத்துக்கான கணக்கை என்ன வரைக்கும் சொல்லியிருக்காரா? இவர் தான் ஊழலை ஒழிச்சாரா? எல்லாத்தையும் தாண்டி மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ், அன்புமணி இந்த பழம் மாதிரி பேசுவீங்களே, பழம் மாதிரி பேசுவீங்களே, நீங்க எல்லாம் டிவி பாக்குறது இல்லையா? இப்ப ரீசெண்டா தேர்தல் நிதி பத்திரம் மூலியமா 8250 கோடி ரூபாய் பணத்தை ஆட்டை போட்டிருக்கானுங்க. 8250 கோடி ரூபாய். அதுவும் எல்லாரும் ஊழல் செஞ்சுட்டு தான் சட்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. இவனுங்க ஊழல் செய்யறதுக்கு சட்டத்தை மாத்திட்டு அதற்கப்புறமா ஊழல் செஞ்சிருக்கானுங்க. எப்படி? ரெண்டு விஷயமா. ஒன்னு, மிஸ்யூசிங் ஆஃப் ஏஜென்சிஸ், அதாவது இந்த என்ஐஏ, இன்கம் டாக்ஸ், இடி, சிபிஐ வச்சு மிரட்டுறது, அவர்களை ஏவி விடுறது, இந்த கூலிப்படைகளை வச்சு ஒரு நிறுவனத்துக்கு ரைடு போறது, இல்லைன்னா அவர்கள் மேல் உள்ள கேஸை வச்சு ஏமாத்துறது, இப்படியெல்லாம் செஞ்சு அவர்கள்ட்ட இருந்து பணம் பிடிக்கிருக்கானுங்க. இன்னொரு டெக்னிக்கு குவிட் ப்ரோ கோ. அப்படின்னா நான் உனக்கு ஒண்ணு செஞ்சா நீ எனக்கு ஒண்ணு செய், நீ எனக்கு ஒண்ணு செஞ்சா நான் உனக்கு ஒண்ணு செய்றேன் அப்படிங்கிற மெத்தட்ல முன் அனுபவமே இல்லாத பல கம்பெனிகளுக்கு பாலம் கட்டுறது, அதை கட்டுறது, இதை கட்டுறதுன்னு போன்ற காசை ஃபண்டா வாங்கிக்கிட்டு இந்த மோடி கவர்மெண்ட் டெண்டரா கொடுத்திருக்கு. அதனாலதான் நரேந்திர மோடி திறந்து வச்ச நிறைய பாலங்கள் இடிஞ்சிச்சு. இதனால பல பொதுமக்கள் செத்து போனாங்க. இவர் தான் ஊழலை ஒழிச்சாரா மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ்? ஆமா 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 ஆமா. பொட்டிக்காக அப்பனும் மௌனும் கட்சி மாறுற கட்சியை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட எல்லாம் ஊழல் ஒழிப்பை பத்தி கேட்டா நீங்க நரேந்திர மோடி தான் ஊழல் ஒழிப்பு மன்னன்னு சொல்லுவீங்க. என்னத்த சொல்றது? இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ராமதாஸ் முன்னேறுவது, ராமதாஸ் குடும்பம் முன்னேறுவது, அன்புமணி பதவி பெறுவது, இதெல்லாம் கட்சிக்குள்ள ஒரு பிரிவுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு பொறாமப்படுறாங்க. அன்புமணி ராமதாஸுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறாங்க. அவருக்கு இருக்கிற ஸ்கில் நமக்கு இல்லையேன்னு பொறாமப்படுறாங்க. அதனால வைத்தறிச்சல்ல இது போன்ற கருத்துக்களை வெளியே சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க, எதிர் பிரச்சாரம் செய்யறாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது இல்லையா? அந்த மாதிரி பேசுறீங்களா நீங்க? அண்ணா நீங்க கட்சிக்காரங்களை விடுங்கண்ணே, பாமகவே விடுங்க, பாமக கட்சிக்காரங்களை விடுங்க. நீங்க சொல்றபடி அவங்க கூட அன்புமணி ராமதாஸ் மேல பொறாமப்படணும்னு வச்சுக்கோங்க, அது நம்ம வச்சுப்போம். இவங்க கட்சி ஆரம்பிச்சது எதுக்காக? இவர்கள் பேசிய கொள்கைகள் என்ன? இன்னைக்கு இவர்கள் நிக்கக்கூடிய இடம் என்ன? இன்னைக்கு நம்ம ஸ்டேட்ல இன்னைக்கு அங்க உள்ளவன் நிறைய பேர் ஆண்ட பரம்பரைங்க தான். அவனுங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், வேதனையா இருக்கு, பலியோட சொல்றேன். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிக குடிசை பகுதிகள் உள்ள இடம் எதுனா வட தமிழ்நாடு. வட தமிழ்நாடுனா வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. அதுல 80% வன்னியர்கள் தான் இன்னைக்கு குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கு ராமதாஸ் வன்னியர்களுக்காக காலேஜ் ஆரம்பிக்கணும், கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும், ஒவ்வொரு வன்னியரும் படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொன்ன ராமதாஸ் குடும்பம் இன்னைக்கு அந்த காலேஜை மொத்தமா ராமதாஸ் குடும்பம் எடுத்துக்கிச்சு. இன்னைக்கு அதுல வன்னியரே போனாக்க ஃபண்டு, டொனேஷனு, பணம், காசு, டப்பு கொடுத்தாதான் சீட்டு. இல்ல இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அந்த கல்லூரி மீதான விமர்சனம் என்ன, அவர் ஆட்டையை போட்டாருன்னு விமர்சனம் சொல்றீங்க. அவர் பேரை மாத்தி எழுதியிருக்கிறோம், அவ்வளவுதான். ராமதாஸ் குடும்பத்துல அது கொண்டு வந்திருக்காரு, பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 லட்ச ரூபா நன்கொடை வாங்குறது அப்படிங்கிறது வளர்ச்சிக்காக. நம்ம வேற என்ன செய்யறோம்? கல்லூரி வளரும் போது வன்னியர்களும் சேர்ந்து வளருவாங்கன்னு சொல்றாங்க. வன்னியர்கள்லாம் வளர மாட்டாங்க. ராமதாஸ் பேங்க் பேலன்ஸ் வளரும், ராமதாஸ் குடும்பம் வளரும். யாரையா ஏமாத்துற? 85 வயசாகி போச்சு உனக்கு, ஏன் தலைவா அந்த பேச்சு உனக்கு? பாவம் தலைவா. இந்த மக்களை வச்சு பல பேரை சாகடிச்சு இந்த கட்சியை வளர்த்து ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு அந்த கட்சியை கொண்டு போய் எவனோ ஒருத்தர் இருக்கக்கூடிய பார்ப்பனிய கும்பல்கிட்ட போய் அடமானம் வைக்கிறீங்களே. அண்ணா உன்னே ஒண்ணு கேக்குறேன், அப்படி டொனேஷன் வாங்கிதான் வளர்ச்சின்னா அந்த காலேஜ் எதுக்கு? இதுல வன்னியர்களோட வளர்ச்சி எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். இல்ல கல்லூரி தொடர்ந்து இயங்கணும், கல்லூரி தொடர்ந்து இயங்கணும், அதை பராமரிக்கணும், அதுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதெல்லாம் எங்க இருந்து கொடுக்கறதுன்னு கேக்குறாங்கல்ல. அப்ப பிசினஸ் சொல்லு, இது வியாபாரம் சொல்லு. அதுல எதுக்கு நாமெல்லாம் ஒரே சாதி, நாமெல்லாம் ஒரே சமுதாயம், நம்ம சமுதாயம் மேல வரணும், நம்மளை யாரும் மேல வரவிட மாட்டாங்க, யாரும் வரவிடல. நீதான் இந்த வன்னிய சமுதாயத்தை, இன்னும் சொல்ல போனா எனக்கு சாதி நம்பிக்கை இல்லை என்றாலும் நானும் பிறப்பால் வன்னியர் தான். இங்க இருக்கக்கூடிய அப்பாவி வன்னியர்களை, என் மக்களை, என் சொந்த பந்தங்களை, என் சக மனுஷனை மேல வரவிடாம வச்சுக்கிறது நீதான். இப்படிலாம் இருக்கும் பொழுது நீ அதை பிசினஸ் சொல்லு. அது எதுக்கு சாதி சமுதாயம் உருட்டுற?
மிஸ்டர் ராமதாஸ். இதுல ராமதாஸ் ஒரு காமெடி ஒண்ணு பண்ணுவாரு, என்ன தெரியுமாண்ணே? அந்த காலேஜுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. நீயே பணம் வாங்கிட்டு டொனேஷன் வாங்கிட்டு அதை கட்டுற, அதுக்கு பேர் வச்சிருக்காரு என்னன்னா அறிவு திருக்கோயிலா. எது? பணம் வாங்கி லஞ்சம் வாங்கி வன்னியர்களுக்காக கட்டுறன்னு சொல்லி ஒவ்வொரு கிராமமா சீட்டு, ஒவ்வொரு கிராமமா நிதி வசூல் பண்ணி கட்டின காலேஜ் இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு சொந்தமாயிடுச்சு. இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்தாகி போச்சு. எந்த வன்னியரை சொல்லி வசூல் பண்ணி காலேஜ் கட்டினியோ அந்த வன்னியருக்கே அந்த காலேஜ்ல படிக்கணும், டொனேஷன் இல்லாம சீட்டு கிடையாது. ஆனா அதுக்கு நீ வச்சிருக்க பேரு அறிவு திருக்கோயில். இதுக்கு யாராவது இந்த வன்னியர் சமுதாயத்துல உன் கட்சியில பொறுப்பு வேணும்னு நினைச்சு அவங்க ஏதாவது இந்த இதுல என்னது ஒரு 50 மூட்டை சிமெண்ட், ஒரு 50 டப்பா பெயிண்ட், ஒரு இந்த இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தா இவர்கள் இன்று அறிவு திருக்கோவிலுக்காக இவர்கள் இன்று நிதியாக கொடுத்தார்கள் அப்படின்னு பெருமை போட வேண்டியது என்ன இதெல்லாம்? இதுல இன்னொரு சமீபத்தில் உள்ள ஒரு இது என்னன்னா, காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள், மருமகன், அவங்க குடும்பம், அவருடைய சகோதரி எல்லாம் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அவர் வந்து அந்த மொத்தமாவே வந்து ராமதாஸ் குடும்பம் கட்சியை வந்து கைப்பற்றி விட்டது, அதனால ராமதாஸுக்கு எதிராக, அன்புமணிக்கு எதிராக நாங்க பிரச்சாரம் செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா, காடுவெட்டி குருவும் ராமதாசும் ரொம்ப ஐக்கியமா இருந்தாங்க, அண்ணன் தம்பி போல ஒன்னா இருந்தாங்க. ஒரு வலதுகரம் போல அவர் வந்து காடுவெட்டி குரு ராமதாஸுக்கு பக்கபலமா இருந்தார். அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பம் ராமதாஸை வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிறது நன்றியற்ற தனம், நன்றி இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படி விமர்சனங்கள் வருது. அதை எப்படி பாருங்க? காடுவெட்டி குரு ராமதாஸ் அண்ணன் தம்பி மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு நீங்க எப்ப பாத்தீங்க? இல்ல அவ்வளவு தோஸ்தா இருப்பாங்க இல்லையா? காடுவெட்டி குரு எந்த மேடையில பேசினாலும் சின்னையான் தான் பேசுவாரு. சின்னையானா அப்ப இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் உங்களால புரிஞ்சிக்க முடியுதா? அடுத்தது, அண்ணன் தம்பி மாதிரி பழகி இருந்தா காடுவெட்டி குரு ஏன் செத்து போறாரு? அண்ணே அவர் நல்லவர் கெட்டவர் அதுக்குள்ள இப்ப நான் போக விரும்புறேன். இல்ல அவர் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு, அதை ஒரு சர்ச்சையாகணுமான்னு கேக்குறேன். இப்ப காடுவெட்டி குரு வந்து நல்லவர் கெட்டவர்னு அதுக்குள்ள போல, ஏன்னா அதுக்கான நேரம் இப்ப இல்ல. ஆனா அவரு இந்த கட்சிக்காக உழைச்சாரு, ஓடினாரு, கத்துனாரு, பேசினாரு, அப்படி வச்சுப்போமே. அவர் வந்து உடல்நிலை முடியாமல் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் பொழுது இந்த அன்புமணி ராமதாஸும் இந்த ராமதாஸும் எங்க போனாங்க? இல்ல உடம்பு சரியில்லைன்னா அது வேற என்ன பண்ண முடியும், உடம்பு சரியில்லை இறந்துட்டாரு. அவருக்கு கேன்சர் போன்ற பெரிய கொடுமையான வியாதிகள்லாம் கிடையாது. ஒண்ணு, அன்புமணிக்கு ராமதாஸ்க்கு என்ன எண்ணம்? என்னடா ராமதாஸ்க்கு வந்து என்ன எண்ணம்? நம்ம வந்து மகனோட இவன் பேர் அதிகமா வருது, எங்க போனாலும் மாவீரன் குருன்னு இந்த பசங்க எல்லாம் வந்து சத்தம் போறானுங்க, குதிக்கிறானுங்க, ஒரு எண்ணம். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அன்புமணிக்கு என்ன, நம்ம பின்னாடி கூட பசங்க அந்த அளவுக்கு வரல, இந்த ஆள் பின்னாடி இவ்வளவு பசங்க போறாங்க, என்ன போட்டி போறாம ஒண்ணு. அப்படி இல்லைன்னா காடுவெட்டி குரு நேரம் காப்பாற்றப்பட்டிருக்கணும்ல. அந்த இது அவருடைய அக்கா சொல்றாங்க, நீங்க பார்த்தேன், பிரஸ் மீட் பார்த்தேன், அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா ரொம்ப அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த எல்லா நாட்களும், அந்த ஒவ்வொரு நாட்கள்ல உள்ள 24 மணி நேரமும் எங்க அண்ணனுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டர்ஸ் வந்து என்ன போட்டாங்கன்னா மயக்க மருந்தை போட்டு அவரை மயக்க நிலையிலே வச்சிருந்தாங்க, தூங்க வச்சுட்டே இருந்தாங்க. நான் பல முறை சண்டை போட்டிருக்கேன், வம்புழுத்து இருக்கேன், கேட்கல. அப்ப ஒருத்தருக்கு தொடர்ந்து 24 மணி நேரமும் மயக்க ஊசியை போட்டால் அது அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுடைய மூளை செத்து போகும். அப்படிதான் எங்க அண்ணன் இறந்து போனார். அவரை வந்து செஞ்சது மருத்துவ கொலை. அந்த மருத்துவ கொலையை செய்தது இப்ப இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு நான் சொல்லலண்ணே. நான் சொன்னா கூட நான் வந்து திமுக அடிமை, திராவிட அடிமை, அங்க அதை வாங்கி பேசுறேன், இங்க இதை வாங்கி பேசுறேன்னு சொல்லலாம். சொன்னது காடுவெட்டி குருவோட அக்கா சொல்றாங்க. பாக்குறதுக்கே சங்கடமா இருக்கு. ஒரு வந்து மனுஷனை காலம் முழுக்க பயன்படுத்திக்கிட்டு, உங்களுடைய கட்சிக்காக, உங்களுடைய சுயநலத்துக்காக ஒருத்தரை காலம் முழுக்க பயன்படுத்திக்கிட்டு அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டுட்டு, இன்னமும் நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய மேடைகள்ல அன்புமணி பல மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. ஆனா காடுவெட்டி குரு ரொம்ப ரொம்ப ஆவேசமா மோசமா பேசுவாரு. பேச வச்சது ராமதாஸ். ஆனா தான் மகன் பேசக்கூடாது, ஆனா காடுவெட்டி குரு பேசணும். தான் மகன் வந்து ஜெயிலுக்கு போக கூடாது, ஆனா காடுவெட்டி குரு வழக்கு வாங்கிட்டு 10 வருஷம் பக்கம் ஜெயிலே கழிச்சிருந்தாரு. இப்படிப்பட்டவருக்கு என்ன நிலைமை? அதனால அவருடைய பசங்க வெளியே வந்து அதாவது வந்து தங்களுடைய அப்பாவுக்கு இப்படிப்பட்ட மாபெரும் அநீதி நடந்திருக்கு அப்படின்னு அவங்க அங்கங்க கேட்கிறாங்க, பேசுறாங்க. அது வந்து நியாயம் தானே? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்படி பேசுவதன் மூலமாக பாருங்க, காடுவெட்டி குருவுக்கே இப்படி ஆகி போயிடுச்சு, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்வதன் மூலமாக கட்சியின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துறாங்க, கட்சி நிர்வாகிகளுக்கு சோர்வை ஏற்படுத்துறாங்க, இளைஞர்கள்ட்ட வந்து அவநம்பிக்கை ஏற்படுத்துறாங்க, கட்சியை டேமேஜ் பண்றாங்க, இவங்க நல்ல ஆளுங்க இல்லை, இப்படி ஒரு விமர்சனம் வரதானே செய்யுது.
அவநம்பிக்கையை அவங்க ஏற்படுத்தல. இவங்க என்ன நம்பிக்கையா முதல்ல இந்த சமுதாயத்துக்கு இவர்கள் நம்பிக்கையாக எந்த விஷயத்துல வந்து நடந்திருக்காங்க பாமக? இல்ல நாங்க தான் அரண் வன்னியர்களுடைய பாதுகாவலர்கள் சொல்றாங்க. அந்த கட்சி பேரை வேணா மாத்திக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறத பாட்டாளி மகன் கட்சின்னு வச்சுக்கலாம். யாருக்கு பாட்டாளி மகன் கட்சி? ராமதாஸ்க்கு பாட்டாளி மகன் கட்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கட்சிக்கு அதுதான் ஆப்டா இருக்கும். வன்னியர்களுக்கான காவலர்கள் ராமதாஸ் குடும்பம் கிடையாது. வன்னியர்களை வைத்து பிழைக்கக்கூடிய பிழைப்புவாதிகள் தான் ராமதாஸ் குடும்பம் சொல்லுவேன். இன்னைக்கு ராமதாஸ் குடும்பம் திங்கிற சோறா இருக்கட்டும், ராமதாஸ் குடும்பம் இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் காரு, 1 கோடி ரூபாய் காரு, இன்னைக்கு அன்புமணி பொண்டாட்டி இவ்வளவு இந்த அளவுக்கு வந்து சொகுசா வெளியே பலபலம் சுத்துறாங்கன்னா, இன்னைக்கு அன்புமணியோடைய லைஃப் ஸ்டைல் வந்து கார்பரேட் லெவல்ல இருக்குன்னா, இத்தனை பிசினஸ் இருக்குன்னா, ஏதாவது இத்தனை ஏக்கர்ல தோட்டம் இருக்குன்னா, இதற்கெல்லாம் வன்னிய சமுதாயம் தான் காரணம். வன்னிய சமுதாயத்தை ரத்தத்தை வச்சு உறிஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பனும் மகனும். இத பாதிக்கப்பட்ட காடுவெட்டி குரு அவர்களுடைய பசங்க பேசுறதுல எந்த தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நமக்கு காடுவெட்டி குரு அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் வந்து சாதியவாதியாக இருக்கலாம், நமக்கு அதுல வந்து உடன் கருத்து இல்லாம இருக்கலாம். இதே வந்து காடுவெட்டி குரு வந்து முன்னுக்கு பின் முறைனா அவர் பேசுறதே நம்ம வந்து பலமுறை சொல்லியிருக்கோம். ஒரு முறை நாங்கெல்லாம் ஆண்ட சாந்தி, எனக்கு ஒரு பெரிய இது இருக்கு, நாங்கெல்லாம் அப்படி இப்படி பேசியிருக்காரு. இன்னொரு பக்கத்து இருக்கிறதுல இன்னைக்கு தலித் சமுதாயத்தோட வன்னியர் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயம் தாங்க ரொம்ப கீழே இருக்கு. இன்னைக்கு உள்ள பெரும்பாலான வன்னிய எல்லாருமே குடிசை வீட்டுல வாழ்றாங்க. அவன் ஆடு மாடு பண்ணி மேய்ச்சிக்கிட்டு அதுங்க கூட கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க. அதுங்க கூட கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குறாங்க. இன்னைக்கு பெரும்பாலான வன்னிய நல்லா குடிச்சிட்டு குடிகார சாதியா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல. இதே காடுவெட்டி குருவே சொல்லியிருக்காரு. இப்படி முன்னுக்கு பின் தன்னுடைய பேச்சிலேயே அவர் மாத்தி மாத்தி பேசி இருந்தாலும், அவருடைய சாதி பற்றுல நமக்கு நம்பிக்கையும் உடன்பாடும் இல்லாமல் இருந்தாலும், அவர் மீது நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும், அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் பசங்க வெளியே வந்து என் அப்பனை கொண்டது ராமதாஸ் குடும்பம், இந்த வன்னியர் சமுதாயத்தை வச்சு பிழைக்கிறது ராமதாஸ் குடும்பம் அப்படின்னு அந்த பசங்க வந்து பேசுறாங்க, அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யறாங்க அப்படின்னா அது நான் சரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அந்த வழி வருத்தம் தெரியும். இப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வன்னியரும் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா ராமதாஸ் குடும்பம் இந்த தமிழ்நாட்டுல இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 10 தொகுதிகள் வாங்கி இருக்கிறாங்க இல்லையா, இதுல வெற்றி பெறுவார்களா மாட்டார்களா? எனக்கு தெரிஞ்சு மாட்டாங்கன்னு. இல்ல என்னன்னா இப்ப இல்ல நீங்க சொல்றது சரி. இப்ப ஏற்கனவே அதிமுக கூட சேர்ந்திருந்தனா ஓரளவு அவங்க 2 ஓட்டும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பிஜேபி கூட சேர்ந்ததுனால ஸ்டாலினுக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிருச்சு, அவர் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஈஸியா டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிரும் என்பது போலலாம் வந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு முடிவை ஏன் அவர் எடுத்தார்? கட்சிக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லை. 2026லயும் பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கட்சியின் நலன் அப்படின்றது எதுவுமே இதுல இல்லையே. 2026 பிஜேபி கூட கூட்டணி வச்சாதான் பிரயோஜனம் இல்லைன்னு இல்லை. இனிமே அன்புமணி என்ன செஞ்சாலுமே அன்புமணிக்கு பாமகவுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒண்ணு. அடுத்தது ஏன் செஞ்சாருன்னா வழக்கு கேசு. ஒருவேளை பாஜக வந்து சென்ட்ரல்ல வந்துச்சுன்னா ஒன்றியத்துல இணை அமைச்சர் மாற்றம் முன்னேற்றம் டிங்கு டக்கா டிங் மாற்றம் முன்னேற்றம் யார்? அன்புமணி. இன்னொரு பக்கம் இது திமுகவுக்கு வந்து பெரிய பலம் தான் நான் சொல்லுவேன். ஆமா, இப்படி இந்த அளவுக்கு எல்லாருமே வந்து பிரிஞ்சு நிற்கும் பொழுது திமுக வந்து அசுர பலத்துல இருக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பாமக உண்மையாலுமே அதிமுக கூட வந்து கூட்டணி வச்சிருந்தா கூட கட்சிக்கு ஒரு பிரயோஜனம் இருந்திருக்கும். அந்த வந்து கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களை ஓரளவுக்காவது தக்க வச்சிருக்க முடியும். இன்னைக்கு பாஜக கூட அன்புமணியின் சுயநலத்துக்காக, அன்புமணியின் பதவி வெறிக்காக, அன்புமணியின் பண வெறிக்காக இன்னைக்கு அந்த கட்சை பாஜக கூட கூட்டணி வச்சு அந்த கட்சியவே முடிச்சு விட்டாரு. எனக்கு என்ன இதுல ஒரு பெரிய சந்தோஷம்னா, வன்னியர் மக்களை வச்சு பிழைப்பு செஞ்ச பாமக அழிய போகுது. வன்னியர் மக்களை வச்சு பிழைப்பு செஞ்ச பாமக அஸ்தமனத்தை நோக்கி போகுது. இந்த தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல சாதிய மோதல்களுக்கு, சாதிய தாக்குதல்களுக்கு காரணமாக இருந்த பாமக அஸ்தமனத்தை நோக்கி போகுது. அப்படிங்கிறதுல நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னொன்னு சொல்றேன், பாஜகவுக்கும் சாதியவாத கொள்கைகள் உண்டு. இததான் RSSல நாம இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சாதியவாதிகள் எல்லாம் நம்மளுடைய கைக்குள்ள வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அது போலதான் ஒவ்வொரு சாதியவாதிகளையும் வந்து இது பாஜக வந்து கையில எடுக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில பாமக உள்ள வந்திருக்கு. 2 பேருக்குமே ஏறத்தாழ ஒரே கொள்கை தான். அதுல ஒண்ணு வந்து பெரிய விஷயம் கிடையாது. பாஜகவோட சித்தாந்தமான இந்துத்துவ சித்தாந்தமும் தங்களுக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய மனுஷனை இதுல தாழ்த்தப்பட்டவனா
அடிமைகளா பாக்குது. அது போல பாமக வந்து சாதியவாத கொள்கையை கொண்ட இவர்களும் தங்களுக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்கணும், தங்களுக்கு கீழே ஒரு வந்து குறிப்பிட்ட சமுதாயம் இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்படிங்கிற பொழுது இவர்கள் வந்து பாஜக கூட கொள்கை ரீதியா சேர்ந்ததுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது வழக்கு, பணம், பொட்டி, காசு, வேற என்ன? இது அதிமுகவை விட பாஜக ரொம்ப அதிகமாவே கிடைச்சிருக்கு. அதான் சொன்னலண்ணே, ஒருத்தர் வந்து நான் ரொம்ப நக்கலா சொன்னார் என்கிட்ட. இவர் என்னப்பா பெரியவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பாவம்ப்பா, அவர்கிட்ட போய் அவர் வந்து சொத்துல பாதி கேட்கிறாருப்பா, அவர் எப்படிப்பா கொடுப்பாரு அப்படின்னு கூட நம்ம கிட்ட வந்து நகைச்சுவையா சொன்னாங்க. அந்த அளவுக்கு பணம் கேட்டதாகவும், அதற்கு இபிஎஸ் தரப்பு பணம் தர மறுத்ததாகவும், இருந்தாலும் வாங்க பாத்துக்கலாம் சொன்னதாகவும், சரி ராமதாஸ் வந்து அதிமுக கூடயே கூட்டணி வைக்கிறதுக்கு விரும்பினதாகவும், வழக்குல இருந்து தப்பிக்கணும், அடுத்தது ஒரு வந்து பெரிய பதவி வேணும், அடுத்தது பணமும் அதிகமா வேணுங்கிற அன்புமணியினுடைய நோக்கத்துக்காக இந்த பாமக இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சு பாஜகவுல போய் பாமக அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்துட்டோம். உங்களுடைய விமர்சனங்கள், கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்துல நீங்க ஓப்பனா பல விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.